ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லயா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லாக கட் பண்ணிவிட்டு அதையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி நெய்லேயே கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அதே கடாயில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். கரிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இதோட நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கரைஞ்சோடனே நம்ம அதை தனியாக எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் இந்த தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம எல்லா பக்கட்டும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுடலாம். தேங்காய் அதிகமாக போடும்போது அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் அதிகமாக போட்டிருக்கேன். இதோட ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறலாம். ஃபஸ்ட்டே ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோம்னா ரொம்ப கொலன்னு போயிடும். அதனால் தேவைக்கேற்ப அப்பப்போ ஊற்றிக்கலாம். இப்போ சூடாக இருக்கனால நம்ம கரண்டிலே கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் அது போய் நல்லா செட் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விடணும். இப்போ நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் தேவைப்படுறதுனால இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு சூடு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை பிச்சுட்டு அதை நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா பிடிக்கொழுக்கட்டை இந்த மாதிரி நல்லா கையை ப்ரெஷ் பண்ணி வச்சிட்டோன்னா இதை பிடிக்கொழுக்கட்டை. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும். இப்போ நம்ம இதை இட்லி பானையில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தோன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.